ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு INFOS. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7th குடிமியல் சிவிக்ஸில் பாலிட்டி, அதாவது வரிக்கு வரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புக்கில் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாகவே வரிக்கு வரி உங்களுக்கு கவர் ஆயிரும். நீங்கள் புக்கை படிச்சுட்டு இதை பார்த்தாலும் சரி, இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கை படித்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் புக்கை படிக்க தேவையில்லை, இதை பார்த்தாவே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம். இந்திய அரசியல் அமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் டேஸ் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சமத்துவ உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14லேருந்து 18. ஸோ இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது எத்தனாவது சரத்து அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பாகுபாட்டை தடை செய்கிறது. பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. தீண்டாமை ஒழிப்பு. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதல் தடை செய்கிறது. ஓகே, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது 14வது சரத்து. ஸோ 3ல் இருக்கா, ஸோ 3ன்னு வந்துடும். பாகுபாட்டை தடை செய்கிறது 14. சரத்து 14 இல்லையா. அடுத்து பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கறது சரத்து 16. ஸோ கடைசியில் இருக்குது 5. தீண்டாமை ஒழிப்பு 1, அதாவது சரத்து 17. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தல், பட்டங்கள் வந்துச்சுனாவே 18. அப்போது 4. ஸோ 3 to 514. ஆன்சர் எங்கே இருக்குது? 3 to 514. ஆன்சர் சி. அடுத்து, சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன். ஆன்சர் 1971. மக்களாட்சியின் முதுகெலும்பு எது? ஆன்சர் அரசியல் கட்சிகள். 5. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு வேட்பாளர் குறைந்தபட்சம் டேஸ் சதவீத ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும். ஆன்சர் 6%. கட்சி முறைகளின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 3. ஒரு கட்சி, இரு கட்சி, பல கட்சி. 7வது கேள்வி, ஒரு கட்சி ஆட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகளில் பொருந்தாதது. ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அதில் ஒரு நிறையாவது கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கே பின்பற்றுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் இதை அடிக்கலாம். ஸோ சீனாவில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது. வடகொரியா, அந்த கின்முன் இருக்காங்களே, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. கியூபா, ஸோ ஒரே ஒரு கட்சி இருந்தாக்க நம்ம ஓட்டு போடும்போது நிறையா பேர் இருப்பாங்க, எல்லாருமே க்யூவில் தான் போய் நிற்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கட்சி. அப்போ ஆன்சர் என்ன? பொருந்தாதது லெபனான். ஓகே, இரு கட்சி ஆட்சி முறை பின்பற்றப்படும் நாடுகளில் பொருந்தாதது எது? இரு கட்சி ஆட்சி முறை. ஸோ பிரிட்டன், அதுலேயும் இரு கட்சி இருக்குது. அமெரிக்காலையும் 2 கட்சி இருக்குது. ஜமைக்காலையும் 2 கட்சி இருக்குது. அப்போ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் பல கட்சி. 9வது, உலகில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை கொண்ட நாடு. அதுவும் நம்ம இந்தியா. கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது. தேசிய கட்சியை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் சரியான்னு பார்க்கணும். அடுத்து, இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். 4வது, போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது 50% ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும். ஆன்சர் இந்த 4வது மட்டும்தான் வராது, அது மாதிரி இல்லை.
சரியா? ஓகே. அப்போ ஆன்சர் என்னது? 4 மட்டும் தவறு. 11 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பிராந்திய கட்சியை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதாவது தப்பு இருக்கா இல்லை சரியா அப்படின்ட்டு. மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது சட்டமன்ற பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது 50% ஓட்டுகளை பெற்றிருத்தல் வேண்டும். இதில் எது சரி அப்படின்னா அனைத்தும் சரியா, 3 மட்டும் தவறா, 4 மட்டும் தவறா, இல்லை 2, 3 தவறானா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மட்டும்தான் தவறு. இதில் 50% வரவே வராது. அடுத்து ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது, அதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்து கொள்ளுதல். குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். குறைந்தது 10 எம்எல்ஏவை பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ இதில் சரி தவறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த லாஸ்ட் ஒன் தான் தவறு. குறைந்தது 10 எம்எல்ஏவை பெற்றிருத்தல் வேண்டும்லாம் கிடையாது, அதில் இருக்கவே இருக்காது. அடுத்து 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ 2 வகை தான். ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகைப்படும். எப்படின்னாக்க ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம். சரிங்களா? அதாவது ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் எல்லாமே வந்து யாருக்கு போகும்னா ஆல்ரெடி வந்து பதிவு செய்யப்பட்டவங்களுக்கு போகும். பதிவு செய்யப்படாதவங்களுக்கு ஒதுக்கப்படாத சின்னங்கள் போகும். அதனால் சின்னங்கள் 2 வகைப்படும். அது வந்து 68 இருக்கா? அப்போ இங்கே ஜிவி பிரகாஷ் இருக்கார் இல்லையா? அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த சின்னங்கள்லாம் ஒதுக்குறாரு. இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு லெட்டர் இருக்குது. அதை வச்சு இப்போ 68 லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் வச்சா போதும். அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தை கொண்டிருப்பார். ஆன்சர் கேபினட் அமைச்சர். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆன்சர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை. 17 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆளுநர் ஆவதற்கு 35 வயது நிறைவு அடைந்தவராக இருத்தல் வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக 25 வயது நிறைவிருக்க வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயது நிறைவேற்றிருக்க வேண்டும். ஸோ இதில் அனைத்தும் சரி. ஒரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக திகழ்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். அடுத்து மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக விளங்குபவர் யார்? ஸோ உண்மையான தலைவர்னாவே முதல்வர். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் டேஸுக்கு பொறுப்பானவர்கள். ஆன்சர் சட்டமன்ற கீழவை. ஒரு மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும், 2 பேரையுமே வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார். மாவட்ட நீதிபதிகளில் தான் வந்து ஆளுநர் நியமனம் செய்வார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எது? உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படின்னா 62.
மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். ஆன்சர் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. மாநில அரசு என்பது ஆன்சர் மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம் இரண்டுமே. ஆன்சர் ஆ மற்றும் ஆ. முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? ஆன்சர் ஆளுநர். 27வது கேள்வி, முதலமைச்சர் என்பவர் யார்? பெரும்பான்மை கட்சியின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், ஆ மற்றும் ஆ இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1453. 53 அப்படின்னா LM. ஸோ லெமன் வச்சுக்கலாம், லெமன் அப்படின்னு வச்சுக்கலாம் LMக்கு. ஸோ அச்சு இயந்திரம் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லெமன் அடியில் வச்சு தான், அதாவது குட்டையாக இருக்கிற லெமனாக பார்த்து அடியில் வச்சு முத ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மக்களாட்சியின் 4வது தூண் எது? ஆன்சர் ஊடகம். அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ தொடங்கினது யார் அப்படின்னா 36. ஸோ MG மதன் கௌரின்னு வச்சுக்கலாம், அதனால் 36. அதே அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்னும் பெயரில் தனது ஒளிபரப்பை செய்து வந்தது அப்படின்னா எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1956.